வெல்கம் டு அவர் சேனல் எஸ்டேட்காரங்க சமையல். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் டேஸ்ட்டில் ஒரு பீட்ரூட் பொரியல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதிகமாக காரம் இல்லாமல் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் ஒரு 1/4 கிலோ பீட்ரூட் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். அந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. இருந்தாலும் நமக்கு பீட்ரூட்டை ஆயில் லெஸ்ஸாக தானே நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் இன்னுமுமே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த தண்ணி நம்ம சேர்த்துருக்க தண்ணியில் அந்த பீட்ரூட் எல்லாம் வெந்து நல்லா ட்ரையாக வரணும். அதாவது தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி பீட்ரூட் மட்டும் நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு இதை லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்போ அந்த தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் எண்ணெயை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம சேர்த்த அவ்வளோ தண்ணி, அதாவது 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் பார்த்திங்களா? அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி பீட்ரூட்டுமே நல்லா வெந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதை நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக வெந்துருச்சு, போதும். இப்போ நம்ம ஒரு அடிக்கனமான பாத்திரம், அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் நம்ம செய்யும்போது அதோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ரெண்டும் பொரிஞ்சதும் ஒரு 3 வரமிளகா, அது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்தா இதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் சேருங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப வதங்கணும்லாம் அவசியமே இல்லைங்க. லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். இப்போ 2 கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப மொரியணும்னு அவசியமே இல்லை, குக் ஆனாலே போதும். அதுக்குள்ளே இப்போ நம்ம அந்த பீட்ரூட்டுக்கு தேவையான ஒரு மசாலா, ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு 1/2 ஸ்பூன் சின்ன ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்து கொரப்பாக ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ரொம்ப நைஸாகவும் அரைக்கலை. அதை நம்ம இப்போ இந்த வதங்கின வெங்காயத்தோடு சேர்த்து அதோட பச்சை மணம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது சேர்த்த உடனே பாருங்கள், நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துருக்கிறதுக்கு அதுவுமா அதோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகுது. அதாவது பச்சை மணம் போன உடனே நம்ம இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டை இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவையும் இதோடு சேர்த்துக்குவோம். தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியமே இல்லை, லைட்டாக அதோட பிரட்டி விடுங்க. பீட்ரூட் சேர்க்கும்போது நம்ம தேங்காவே சேர்த்தாலும் தேங்காவோட கலர் வந்து நமக்கு எடுத்து காட்டாது, அந்த பீட்ரூட் கலருக்கே சேஞ்ச் ஆகிரும். இந்த அளவுக்கு பிரட்டினதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டை இதோடு சேர்த்துக்கலாம். பீட்ரூட் வந்து நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. அதனால இந்த மசாலா எல்லாமே அந்த பீட்ரூட்டோட கோட்டிங் ஆகிற டைமு போதும் நம்ம கிண்டி விடுறதுக்கு. நம்ம அந்த சேர்த்துருக்க எண்ணெயோட அந்த பீட்ரூட்டில் எக்ஸஸாக ஏதாவது தண்ணி இருந்தாலோ, அந்த வெங்காயம், பச்சை மிளகா, நம்ம சேர்த்துருக்க அந்த தேங்காவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக அந்த அளவுக்கு பிரட்டி விட்டுட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.